யமுனா போன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கங்கா சொல்றாங்க, மணி 11 மணி ஆகுது, இன்னும் போன் பாத்துக்கிட்டு இருக்கியே, சீக்கிரத்துல படுத்து தூங்கு, காலையில எந்திரிச்சு படிக்கணும்ல, போனை கொடு. போன்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா வச்சிடுறேன். கேட்டுட்டு கங்கா போயிட்டாங்க. கங்கா குமரன் கிட்ட போனையே பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. டெய்லி அவளை கவனிக்கும் போது நவீன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா யமுனா. பேசிக்கிட்டு இருப்பாங்க கங்கா. யமுனா கிட்டே கேட்டேன், ராகினி நிச்சயம் நின்னு போனதை பத்தி நவீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இங்க நவீன் கிட்ட பேசலாட்டி நானே பேசிடுவேன். கங்கா, நானே பேசிடுறேன். ஜெய் ரூமுக்கு வந்து பாத்துட்டு கிளம்பி போறாரு குளிக்கிறதுக்கு. தாத்தா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, உன் பொண்டாட்டி பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஒரு விதத்துல காவேரி சொன்னது சரிதான் போல. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, என்ன காவேரிக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நான் பார்த்தேன், சப்போர்ட் பண்ணிட்டீங்களே, பண்ணது என்ன சரி? சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்தா நம்ம தான் காது கொடுத்து கேட்கவே இல்லை. நானும் நைட்டு அதை பத்தி தான் யோசிச்சேன். காவேரி சொன்னது சரிதான்னு தோணுச்சு. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, யாரும் கேட்கலாட்டி அவ பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? காவேரிக்கு பசுபதிய பத்தி நல்லா தெரியும், அவ பயப்படுறதுல நியாயம் இருக்கு. நினைச்சேன் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. ஒரு நிமிஷம் இரு. கொடைக்கானல்ல பசுபதி காவேரிய கடத்திருக்கான், அடிச்சிருக்கான். விஜய் என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க எல்லாம் டென்ஷன் ஆவீங்கன்னு தான் சொல்லல. நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். சொல்லி இருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். காவேரி உன்னோட ஒய்ஃப்டா, அவளை டார்ச்சர் பண்ணிருக்கான் ஒருத்தன். நீ எப்படிடா சும்மா விட்ட? எப்படி வீட்டுக்குள்ள விட்ட? எனக்கு புரியலையே. நின்னு போச்சு, அப்படி இப்படி மாறி மாறி கத்துனதுல இதை யோசிக்காம விட்டுட்டேன். பொண்ணு பக்கமா இருந்து நான் யோசிக்கவே இல்லை. சரி, உண்மையாவே நம்மளை காப்பாத்தணும்னு தாண்டா இப்படி பண்ணிருக்கா. விஜய், பசுபதி இவ்வளவு மோசமான ஆளு, எப்படி உன் தம்பிக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீ ஒத்துக்கிட்ட? தப்பு இல்லையாப்பா? விஜய்க்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. உங்ககிட்டதான் கேக்குறேன், இது என்னங்க கேள்வி? அதா புருஷன் தான் தெளிவா சொல்லிட்டாங்களே, நான் யாருக்கிட்டையும் சம்மதம் கேட்கல, முடிவை தான் சொல்றேன்னு. தனியா இருந்து முடிவு எடுத்திருந்தா அது சரிதான், எல்லாரும் ஒன்னால இருக்கோம். அதா புருஷன் அப்படி ஒன்னும் சிறப்பான முடிவெல்லாம் எடுத்தது இல்லையே. இப்ப எடுத்த முடிவெல்லாம் தப்பான முடிவு தானே. அஜய் அந்த பொண்ணை விரும்புறான்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம காவேரி இடத்துல இருந்து யோசிச்சிருக்கணும்டா விஜய். இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். நைட்டு கூட என்கிட்ட பேச வந்தாப்பா, நான் கோவத்துல சரியா பேசாம எந்திரிச்சு போயிட்டேன். காவேரி இன்னும் எந்திரிக்கலையா? தாத்தா ரூம்ல இல்ல, காவேரி எந்திரிச்சிருப்பா. இதுல இருந்து காவேரியை நான் பாக்கலையே, கீழேயும் வரலையப்பா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கல்யாணி பாட்டி சொல்றாங்க, திரும்பவும் காவேரி நல்லவளாயிட்டா, அவ ஆடுவா, இனிமேட்டு எந்த ஆட்டம் போட போறான்னு பாருங்க. மாப்பிள்ளையும் அஜயும் பசுபதி வீட்டுக்கு போனாங்களே, என்ன ஆச்சு தெரியுங்க? எனக்கு ஒண்ணு தோணுது, இவ்வளவு தூரம் ஆன பிறகு அந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். நின்னு போன நிச்சயம் நின்னு போனதாவே இருக்கட்டும். நம்ம மாத்திரம் முடிவு பண்ணா போதுமா? அத சொல்லு விஜய். இல்ல இந்த கல்யாணத்தை நடத்திட்டு தான் முடிப்பாருன்னு எனக்கு தோணுது. நீ இந்த வீட்டுல இருந்துட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சிட முடியாது. சுபதி கடத்தெல்லாம் பண்றான் கல்யாணி. இந்த விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். சித்தி எங்க? அவ வெளியே வரல, ரூம்ல தான் இருக்கா. காவேரி கோவமா உட்கார்ந்துகிட்டு இருப்பா, நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. நம்ம எல்லாரும் சேர்ந்து காவேரியை திட்டோம். தாத்தா, காவேரி சொல்றதெல்லாம் விஜய் நினைச்சு பாக்குறாரு. வீண் குமார பாக்க வந்திருக்காரு. காலையிலேவா? ஆமாண்ணே. சரி, சரியான சம்பவத்தை பண்ணிருக்கான்னு. ஜெய் ராகினி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்டாலாமே, அந்த சம்பவத்தை நேர்ல பாத்தியானே? எடா போனேன், அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நமக்கு என்ன வேலை நவீன? இது பஞ்சாயத்துன்னு நீ போய் நின்றுக்கலாம்லன்னு. காவேரிக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கோம். காவேரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நவீன எனக்கு இந்த விஷயமே தெரியும். வீட்டுல எல்லாரும் ஹாப்பியானு? ஹாப்பி தான்டா. நீ யமுனா கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கியா? எடுத்துக்காத நவீன. கங்கா சொன்னா காவேரி விஷயத்திலே அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால கங்காவுக்கு டவுட் உன் மேல. யமுனா சின்ன பொண்ணுன்னு நான் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஊர்ல இருக்கும்போது குழந்தைத்தனமா பேசுவாளோ அதே மாதிரிதான் இங்கேயும் பேசுறா. அவ நல்லா படிக்கணும்னு, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு மோட்டிவேட் பண்றேன்னு. சாரின்னு இப்படிலாம் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. உன்கிட்ட இத பத்தி கேட்க சொன்னா, நானும் கேட்டுட்டேன். தப்பா நினைக்கல நவீன. அப்பா இல்லாத பொண்ணு கங்கா அப்பா ஸ்தானத்துல இருந்து யோசிக்கிறா, அவ இடத்துல இருந்து நீ யோசிக்கணும்டா நவீன. புரியுதுன்னு? நான் இனிமேட்டு கவனமா இருக்கேன்னு. அதுக்காண்டி யமுனா கிட்ட பேசாம இருந்துடாத, எப்பயும் போல இருச்சுக்கிட்டே. விஜய் தூங்கிட்டாரு. எல்லாம் சரியா இருந்துச்சு. கையேறா விஜய். விஜய் கேக்குறாரு, நீ எல்லாம் அண்ணனடா, பெரியவனா விஜய்? நீ புடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணல, நான் பண்ணக்கூடாதா? நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. எவ்வளவு அழுதுன்னு உனக்கு தெரியுமா விஜய்? ராகினி வேணும், நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன்.
உன்னால எதுவும் செய்ய முடியாது. சொல்றத கேளுடா. போடா விஜய், கேத கொஞ்சம் அமைதியா இருடா அஜய். அம்மா, நேத்து அவ்வளவு நடந்திருக்கு, அதெல்லாம் பாத்துக்கிட்டு தானேமா இருந்த. முதல்ல உள்ள வாடா சொல்றாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிட்டு தான் இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிருச்சுடா விஜய். ஏனி கொஞ்சம் சும்மா இரு. இப்படிலாம் மணிக்கணக்குல பேசுவாங்கடா உங்க தாத்தா. இப்ப வாயவே திறக்க மாட்டேறாரு. திறந்தா சும்மா இருன்னு தான் சொல்றாரு. இப்ப ஒன்னும் புரியலப்பா. விஜய், காவேரி எங்க? இல்ல தாத்தா. இப்ப கேட்கும் போதும் இதே தானே சொன்ன விஜய். காவேரி எங்க போனா? காலையில எந்திரிச்சதுல இருந்து காவேரிய பாக்கலையேப்பா. இன்று ஈரானின் தலைநகரம் டெஹரான். நாளை சந்திப்போம்.